கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு பயங்கரமாக சிரமமாக இருக்குது, மூச்சு ரொம்ப வாங்குது. இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. மாடிப்படி ஏறினா இறங்குனாலும் மூச்சு வாங்குது, ஒரு 10 அடி சேர்ந்தாப்பில் நடந்துட்டாலே மூச்சு ரொம்ப சிரமமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு தான் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி இந்த மூச்சு வாங்குகிற விஷயங்கள் அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பெருமூச்சு அடிக்கடி வருது, நைட்டில் கொரட்டை வருது, இந்த மாதிரி சிரமங்களில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டுருப்பீங்க. இந்த நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னா இது இருதய சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தானே யோசிச்சுட்ருக்கீங்க. அதை தாண்டி கண்டிப்பாக இது நுரையீரல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அதில் நம்ம கிளியராக இருப்போம். இப்போ நாங்கள் நிறைய பதிவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒவ்வொரு சிம்டமும் வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூச்சு வாங்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வியாதியோட அறிகுறி அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இது நாங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த மூச்சு வாங்கிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பொருந்தும். டெஃபினட்டாக மோஷன் சார்ந்த, அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன இருக்கும், கொஞ்சம் நாளாக இருக்குது, இந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் நாளாக இருக்குது, கொஞ்சம் மாதமாக இருக்குது, அல்லது அடிக்கடி என்னை பாதிக்குது, சில வருஷங்களாகவே நான் இதில் பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னா அப்போது மோஷன் டைம் இல்லாமல் போயிட்டுருக்கும், அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், 2-3 தடவை போகிற மாதிரி இருக்கும். நான் மார்னிங்கெல்லாம் மோஷன் எக்ஸ்க்ரீஷன்ஸ் கிடையாது, போஸ்ட் லஞ்சு ஈவினிங் எப்போ மோஷன் போகிறோம் அப்படிங்கிற உணர்வே எனக்கு இல்லை. ஸோ அந்த அன்டைம்லி மோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் டென்ஷன் ஆனீங்கன்னா மோஷன் வந்துடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சில உணவுகள் அடிக்கடி ஒத்துக்காமல் போயிட்டு லூஸ் மோஷன்ஸ் ஆகிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தாண்டி அதெல்லாம் இல்லை டாக்டர், எந்திரிச்ச உடனே நான் மோஷன் போயிடுறேன், 3 மணிக்கு எந்திரிச்சாலும் மார்னிங் மோஷன் போயிடுறேன், 6 மணிக்கு எந்திரிச்சாலும் அதே தான், இதுவும் பிரச்சனை தாங்க. ஃப்ளேட்லன்ஸ் கீழ் வழியாக நிறைய காற்று பிரிஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் இந்த சிரமங்களில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்கும். தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் உங்கள் மூச்சு வாங்குறதுக்கும் என்ன சம்மந்தம்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் உங்களோட மூச்சு வாங்குறதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. இதை நம்ம அக்குபஞ்சரில் ஈஸியாக தீர்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அக்குபஞ்சர்.